ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரத்தனமும் ஆதியும் சேர்ந்து மரகதத்தை வந்து ஓட ஓட வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதிக்காக வந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ். என்ன ஃப்ரெண்டு, எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு உங்களுக்காக நானும் அம்மாவும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் தெரியுமா? அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? நீங்கள் இந்த வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறதுக்காக ஒரு பெரிய வந்து 6 பேர் கொண்ட குழு வந்து முடிவு பண்ணாங்க தெரியுமா அப்படின்னோன்னே, அப்படியா என்ன இது அப்படின்னு சொன்னோன்னே, இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம 6 பேர் இருக்கோம்ல, இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறதுக்காக வந்து பேப்பரில் எழுதி போட்டு பார்த்தோம் அப்படின்னோன்னே, நிச்சயமாக என் ஃப்ரெண்டு நீங்கள் எனக்கு தான் போட்டிருப்பீங்க. உங்கள் அம்மாவும் வந்து எனக்காக தான் வந்து இருக்கலான்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா என் மேலே கோவம் இருக்கலாம் தவிர அவங்க என்றைக்குமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கே கூட பாருங்கள் ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கதவுக்கு பின்னாடியே அப்படின்னோன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படியும் அப்பா வந்து எனக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. அதை நிச்சயமாக மீதி 3 பேர் வந்து எனக்கு எதிராக தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஃப்ரெண்ட் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது, எல்லாருமே நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னோடனே, எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பேப்பர் எண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா 7 பேர் இருக்குது. என்ன 6 பேர்னு சொல்லிட்டு 7 பேப்பர் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஆதிக்கு மட்டும் 7 பேப்பர் தெரியுது. இங்கே கரெக்டாக வந்து தமிழ் வந்து வாங்கி பார்த்தா 6 பேர் தானே போட்டோம், இங்கே கொடுங்கன்னு எண்ணி பார்த்தா, ஃப்ரெண்ட் நீங்கள் தப்பாக எண்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆதிக்கு ஒரே கன்ஃபியூஷன், எப்படி 7 பேர் தானே நம்ம எண்ணினப்போ இருந்துச்சு, பேப்பர் இப்போ 6 இருக்கே அப்படின்னு. சரி எதுவோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக பாரதி வந்து அங்கே உள்ள வந்து ஒரு பூவை எடுத்து தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கடுத்தது ஒவ்வொரு குச்சியாக தூக்கி போட்டு பார்க்குறாங்க, எந்திரிக்கல. பொம்மையை வந்து கரெக்டாக வந்து எய்ம் பண்ணி வந்து டெடிபேர் பொம்மை தூக்கி போடுறாங்க. அதையும் வந்து ஆதி கண்டுக்காமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் பாரதி வந்து டயர்டாகிட்டு அவங்க படுத்து தூங்கலான்ட்டு பார்க்குறாங்க. ஆதி வேணுன்ட்டே பண்ணுறது வந்து தெரிஞ்சோன்னே மறுபடியும் அதே பொருளை எடுத்து டெடிபேர்லேருந்து எல்லாத்தையும் வந்து தூக்கி தூக்கி பாரதி மேலே போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து முழிச்சிக்கிட்டே வந்து தெரியாத மாதிரியே கண்ணை மூடிட்டு தூங்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து மறுபடியும் தூக்கி போடுவாங்க. அப்போ அம்புளுக்கலான்னு பாரதி வெயிட் பண்ணுறப்ப ஆதி வந்து படுத்து டெடிபேரை கட்டி பிடிச்சிட்டு வந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து காணுமே அப்படின்னு எந்திரிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, வாசலில் வந்து பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா ஆதியும் சரி நம்ம ரத்னம் 2 பேரும் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் செம கூலிங் கிளாஸாக வந்து மகன்டா அப்பன்டா அப்படின்னு வந்து 2 பேரும் தோளில் வந்து செம மியூசிக்கோடு வந்து தோளில் வந்து இடிச்சிக்கிட்டு செம மாசாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லோரும் வந்து பார்த்து, ஓ உங்கள் மூத்த மகனா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. என்ன இந்த கோலத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னா, பின்ன என் மூத்த மகன் மேலே வரவேற்க வேணாமா அப்படின்னு தோளில் கை போட்டுட்டு வந்து உட்காடுறாங்க. ஆதியை உட்கார சொன்னோன்னே கூலிங் கிளாஸ் வேறு போட்டிருக்காப்புல. ஏன் கரெக்டாக வந்து சரி போய் வந்து முதல்ல வந்து பாலை வாங்கிட்டு வா, கூலிங் கிளாஸ் ஒன்று தான் குறை அப்படின்னோடனே பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க நம்ம ரத்னம். என்னப்பா தேவையில்லாமல் எதுக்குப்பா அம்மாவை அடிக்கிற அப்படின்னோன்னா, இங்கே எங்கே கொஞ்சம் குனின்னு மரகதத்தை குனியை வச்சுட்டு பலார்னு தனத்துக்கு ஒரு அடி. மாப்பிள்ளை உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே கன்னத்தில் வச்சுக்கிட்டு மணி வந்து எனக்கு ஒன்றும் வாங்கினதே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து இனிமேல் வந்து வேலை வாங்குகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, என் மகன் வந்து ஜெயிச்சிட்டான், இனிமேல் வந்து எனக்கு சாமி கொடுத்த புள்ள மூத்த மகன் இந்த வீட்டுக்கு, இனிமேல் அவர் சொல்படி தான் நடக்கணும். மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து முக்கியமான எந்த வேலையும் இல்லை இன்றைக்கி அப்படின்னா, இல்லை என் பையன் சொல்லுவான் அதெல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னோடனே, நானா வேறு யார் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னப்போ ஆதி வந்து லிஸ்ட்டு சொல்கிறாங்க. நல்லா சாப்பாடு ஃபுல்லாக லென்த்தாக சொல்கிறாப்புல, சிக்கன் மட்டன், அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் அப்படியே லிஸ்ட்டு நண்டு, அப்புறம் இருக்கிற என்ன வேணுமோ எல்லாமே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லி போருமா லிஸ்ட்டு ஆல்ரெடி பைனாப்பிள் ரசம் வரைக்கும் 12-13 போயிடுச்சு, இது எல்லாத்தையும் நீங்கள் 2 பேரும் மட்டும் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது. என்னது நாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாம் நீங்கள் தான் பண்ணணுன்னொன்னே போயிட்டு வந்து இதெல்லாம் ஆகிற வேலை இல்லைன்னு, தனத்தால் முடியல, நான் போய் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் தெரியாமல் அப்படின்னு, சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு 10 அடுக்கு கேரியர் எடுத்துகிட்டு பின்னாடி போனோன்னே இங்கே ரத்னம் வந்து குச்சியோடு வந்து வெல்கம் பண்ணுறாங்க. என்ன காய் வாங்க போகிறேன் அப்படின்னு, கூச்சமே இல்லாமல் இவ்வளோ பெரிய கேரியரில் காய் வாங்க போகிறேன்னு சொல்கிற பற்றியா, உன்னையெல்லாம் அடித்தா தப்பே இல்லைன்னு குச்சியை வச்சு வெளுன்னு வெளுக்கிறாங்க. நீ போய் ஏன் மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு வர, இப்போ நான் வீரமாக போகிறேன், வேணாமா நான் சொன்னால் கேளு, அப்பா அங்கே இருக்காங்க அப்படின்னோன்னே, அதெல்லாம் எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியுன்ட்டு போனால் அவங்களையும் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. இதுக்கு தான் நான் பேசாமல் சமைச்சிடலாம் அப்படின்னு, நீ தான் கேட்க மாட்டேன்ட்டு போய் அடி வாங்கிட்டு வர, சமைக்க ஆரம்பி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சமைக்கிறாங்க. ஆதி வந்து ஒரு செகண்ட் ராத்திரி வந்து நடந்ததை யோசிக்கிறாங்க. அந்த தூங்கிட்டு இருக்கப்போ வந்து பேப்பர் எல்லாமே அந்த சீட்டு எல்லாமே சம்மதம் இல்லைங்கிற அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் பேப்பர் எல்லாமே வந்துருதா ஆதி கைக்கு. வந்தோன்னே கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க, 7 சீட் இருக்குது. 7 சீட் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் கரெக்டாக வந்து வாசு ஃபோட்டோ முன்னாடி வந்து ஆதி தானாகவே போகிறாங்க. போனப்போ வந்து வாசு ஃபோட்டோ வந்து லைட்டாக இப்படி ஆடுறப்போ வந்து அதில் வந்து 7 8 சம்மதம் எழுதியிருக்குது. அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. வாசு நமக்கு ஆதரவாக வந்து இருக்காப்புல, கல்யாணத்தை முழு மூச்சில் வந்து நடத்தி கொடுப்பாப்புல அப்படின்னு ஆதி வந்து ஃபீல் பண்ணி உணர்றாங்க. அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.